ஹாய் ஃபேமிலிஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்றிமலை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு பக்கத்தில் தாங்க வந்திருக்கோம். இங்கே எந்த விஷயமா வந்திருக்கோம், இதில் என்ன அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவும் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா பனி ஓவர். இந்த பனியோட காலையில் 8 மணிக்கே கிளம்பி நாங்கள் மதுரையிலேருந்து வந்தோம். இங்கே பார்க்கும்போது கொண்டை ஊசி வளைவுகள் கிட்டத்தட்ட 43 கொண்டை ஊசி வளைவுகள். பனி ஓவர். மத்தியானம் 3 மணிக்குனா பெரிய லெவலில் பனி வருன்றாங்க. இங்கே யானை, அது போக காட்டு மான், சென்னாய், காட்டு மாடுகள் அதிகமாக ஊருக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஊரை சுற்றிலுமே வேலி போட்டிருக்காங்க. ரொம்பவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மின்சார வேலி வீட்டுக்கு முன்னாடியுமே போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயுமே வந்துடும் போல். அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது அதை லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி நைட்டெல்லாம் கரண்ட்டு போடக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்குது. இங்கே ஏலக்காய் தோட்டமும் அதிகமாக இருக்குது. அது போக மிளகும் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா காப்பி கொட்டை வணிகமும் இருக்குது. இப்படி ஒரு மலையில் பயணிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் சொல்லக்கூடிய வகையில் பழனி ஒரு மலை தான், கொடைக்கானலும் ஒரு மலை தான். அது போக சிறுமலைன்னு ஒரு மலை இருக்குது. சிறுமலைக்கு ஈக்குவலாகவும் இருக்குது இங்கே இந்த பன்றிமலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டிக்குடி அப்படின்ற ஒரு மலைப்பகுதியுமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லையே பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கோட்டை இருக்குது. இது மாதிரி திண்டுக்கல்லை சுற்றி மலையும் அழகும் இயற்கையும் சார்ந்த ஒரு அற்புதமான மாவட்டம். நீங்கள் இந்த பன்றிமலைக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாகம் 1. பாகம் 2ல் தான் நாங்கள் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த 2 அடி உயரமே கொண்ட மனிதர்களுடைய வாழ்விடத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா குகை வாழ்க்கையை விட்டு மனிதர்களெல்லாம் வெளியே வரும்போது கற்களால் வீடு கட்டி வாழ்ந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்க 3 அடி உயரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா தாண்டிக்குடியிலையுமே மனிதன் கட்டப்பட்ட கல்வியிடம் நாங்கள் எடுத்திருக்கோம். அது கூட கிட்டத்தட்ட நம்ம உயரத்துக்கு கூட இருப்பாங்கன்னு வைங்க. இவங்க ரொம்ப குள்ள மனிதர்கள் அங்கே வசிச்சிட்ருக்காங்க. அவங்க பார்க்க தான் பன்றிமலையை தாண்டி நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். 2வது வீடியோவில் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி தான் அதிகமாக இருக்குது. ஜீப் இருக்குது, பொலிரோ இருக்குது. நிறையா கட்டிடமே ரொம்ப அழகாகவும் சூப்பராக இருக்குது. ஒரு 10 வீடு 20 வீடு சேர்ந்த கிராமங்கள் நிறையா இருக்குது. இங்கே தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. இந்த பெட்ரோல் பல்க் இருக்குது. இங்கே ஒரு இடத்துல தான் பெட்ரோல் பல்க் இருக்குது. நாங்கள் வந்ததில் அங்கே மட்டும்தான் பெட்ரோல் பார்த்தோம். ஆனால் நிறையா ஜீப்பு, வேனு, 2 வீலர்னு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே வண்டி ஓட்டுறதே பெரிய சிரமமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் மேடு பள்ளம். இங்கே வர்றவங்க பூரா அதிகமாக ஓட்டி பழகுனால ஹாரனே அடிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எங்களுக்கு பீதியாக இருக்குது. மாதிரி நீங்கள் புதுசாக போகிறதா இருந்தால் மலை மேலே ஏறும்போது எந்த மலையாக இருந்தாலும் ஹாரனை பயன்படுத்துங்க. இங்கே இருக்கவங்க அது அசால்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க மேலே தவறுன்னு சொல்ல முடியல. அவங்க ஏதோ சிந்தனையில் போயிட்டுருக்காங்க. நமக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா? நீங்கள் போகிறதா இருந்தாலும் எந்த மலையில் பயணித்தாலும் 2 வீலரோ காரோ கரெக்டாக ஹாரன் ஒலியை எழுப்பி சிறப்பாக பயணிங்க. நாங்கள் போகும்போதும் குளிரோடு போனோம். வரும்போது அதிகப்படியான குளிரில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டோம். நாங்கள் இதை பற்றிய தொடர்ச்சி ஷார்ட்ஸ் வீடியோவுமே இருக்குது, தொடர்ந்து போடுறோம், பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாகம் 2ல் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.